மூன்றாம் முறையாக நடைபெறுகிற சரஸ்வதியாகம் மிக சிறப்பாக இருக்கின்றது. அதே போல கடந்த வருடம் நானும் தம்பி பாண்டியனும் வந்திருந்தோம். அப்போது குட்டிகளுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஆனா இந்த தடவை அதிகமா இருக்குது. இது பெரிய அம்மனுடைய ஒரு சாதனை. ஆக ஆன்மீகத்திலே பற்றுக் கொடுக்கிற பொழுது நம்முடைய மனது தூய்மை அடைகிறது, நல்ல எண்ணம் வளர்கிறது, பெரியவர்களை மதிக்க வேண்டும். அடைகிற பொழுது அங்கே நிறைவேறுகிற மந்திரத்தை கேட்டாலே பெரிய புண்ணியம். நாம் என்ன காரியம் நினைக்கின்றோமோ நடைபெற்று தீரும். சரஸ்வதியாகம் என்பது ஒரு பெரிய இந்த கோயிலை பார்க்கின்ற பொழுது லட்சியத்தோடு கட்டப்பட்ட ஒரு பொற்கோயில் மாதிரி இருக்கின்றது. இந்த ஊரிலே இந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெறுவது அன்னையினுடைய பரிபூர்ண அருளால் நடைபெறுகிறது. ஆகவே ஓம் சக்தி, ஆதிபரா சக்தி, அங்காள பரமேஸ்வரி, அழகனாட்சி அம்மன், இடையாறு மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன், கோடந்தூர் மணிவேலு, கொல்லிமலை பெரியசாமி, செல்லாண்டி அம்மன், அதே போல ராஜா கோவிலே, அதே போல கூட்டாத்து முறையில் இருக்கின்ற சங்கிலி கருப்பு, ஆத்து முனியப்ப, நத்தக்கல முனியப்ப, இங்கே இருக்கின்ற கண்கண்ட தெய்வம் அன்னையாக விளங்கி எல்லோருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும், இந்த விழாவை முன்னோன்று நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னோடிகள் அவர்கள் எல்லாம் வாழ்வில உயர வேண்டும். இது பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சி அத்தியை நாம் எல்லாம் திரைக்க வேண்டும், அன்னையை வணங்க வேண்டும். தெய்வ ஆன்மீகத்துடன் அருமையாக, அதாவது தெய்வ சக்தியோடு நடைபெறுகின்ற சண்டியாகம், அதே போல புத்தி விளக்கு பூஜை நாளை வெள்ளிந்தா அபிஷேகம் செய்கிறார்கள். அதனை தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. அதே போன்று இப்போது மாலையிலே திருமணக்கு வழிபாடு நடைபெறப் போகிறது. திருமணக்கு பார்க்கறதே அவ்வளவு சிறப்பு. இந்த பூஜையாகும் போது யாரும் செய்யக்கூடாது. அதே சரியா இருக்காது. அப்படி விநாயகர் பெருமாளா பிரார்த்தனை பண்ணீங்க. ஒரு பூ கை எடுப்புங்க. வஜ்ரபாணி வந்திதம் சோழபாணி நந்தனம் வஜ்ரபாணி வந்திதம் சோழபாணி நந்தனம் கஞ்சபாணி பூர்வதம் கஞ்சபாணி மாதவே கஞ்சபாணி பூர்வதம்
பார்மிசை விளங்க ஞானமத ஐந்துகரும் மூன்று நாள்வாய் ஆண்டுகளே ஐந்துலத்தினை அலைபுலத்தினை இரண்டரை ஓடும் கீர்த்தனை நந்தி வகந்தனை அலக்குழந்தனை குந்தைய வைத்தனை ஓடுகின்றோமே சொல்றத காதல வாங்கி தெளிவா சொல்லுங்க. ஐந்து கரத்தனை நாணை முகத்தனை உந்தியில் வைத்தனி போற்றுகின்றோமே விநாயகனே பேரறுக்க வல்ல விநாயகனே மண்ணிற்கும் நாதனுமா தன்மையினால் கண்ணீர் பலிவின் கலிந்து கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனை கைதொழும் கணபதி என்றிட தர்மமே ஆதலால் கணபதியை கைதொழுதல் கால் திகட சக்கர செம்முகம் ஐந்துடான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி ஆவுரை விகட சக்கரம் மெய்ப்பதம் போற்றுவோம் தடக்கை ஐந்துடை தலைவே போற்றி இடுக்கன் கலைந்திடும். கையில் இருக்கிற புவி மஞ்சள் அரிசி அப்படி மஞ்சள் பிள்ளையார் மேல போட்டுடுவோம். மறுபடியும் மஞ்சள் அரிசி கையில் எடுத்து இருந்தாலும் விநாயகர் பெருமான் இல்லாம எந்த காரியம் செய்ய முடியாது. விநாயகர் பெருமாள் அபராதம். திரும்பி ஒண்ணு அக்ஷயம் எடுத்துங்க, மஞ்சள் அரிசி எடுத்துங்க, திரும்பி 50 தலையில போட்டீங்க. இதுக்கு பேர் பண்றது சங்கல்பம். ஓம் சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் ஜுவரபதம் பிரபன்னவதனம் ஜாஜே சர்வவிக்னோபசாந்தயே. அடுத்து கூட இடது கையில மாத்திங்க. வலது கையினால மூக்கத்தட்ட ஓம் சுராதம் சிவசிவான்னு சொல்லுங்க. சிவ 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 சிவா. ஓம் அப்படியே வலது கை மேல இடது கை கீழே வலது தொடாமல வச்சுக்கோங்க. வலது கை மேல இடது கை கீழே திருப்பிங்க. வலது கை மேல ஓம் மானசம் வாதிகம் பாபம் கரமநாசமுபாதிதம்
श्रीवर्णस्येन यदोदनशंशयः अस्यां विशाखा नक्षत्र संयुक्तायां अस्यां शुभनक्षत्र शुभयोग शुभकरण एवं गुण सकल सद्गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् अवम्यां शुभदिदो अस्य नाजिकस्य मोशिवाहनस्य मोदकप्रियस्य कपिथन् नाडीकेरकस्य श्री प्रताप महागणपतेः प्रसादाय परिपूर्ण कृपाकटाक्षसिद्धं हाजराः कार्तिकेयः परब्रह्मण्यभूत सुब्रह्मण्यभूतः हल्लिनायकी देवनायकी सां सों शरणोव शिवसुब्रह्मण्य स्वामिनः परिपूर्ण कृपावानस्य कुळञ्जै वेदायन स्वामिनः परिपूर्ण कृपाकटाक्षसिद्धं अस्याः देवी देव्याः जगन्मङ्गलधारिण्यायाः सुजावाणी सव्यदक्षिण सेवितायाः कन्नदर्शनी सिंहवाहिन्यायाः नवशक्ति स्वरूपिण्यायाः इच्छाशक्ति ज्ञानशक्ति क्रियाशक्ति स्वरूपिण्यायाः श्री शीतला महामारिम्बिकायाः परिपूर्ण कृपाकटाक्षसिद्धं श्री महादेवी अंबिकायाः अकार उकार ओंकार प्रणवाकार स्वरूपकस्य श्री शालात्मिकासमेव विश्वनाथ स्वामिनः परिपूर्ण प्रसादफलसिद्धं श्री विशेषतः चण्डीहोमाख्य महादेव्याः शीला महामारिम्बिकायाः अस्य देवज्योतिर्महादेव्याः अद्यदिने विशेषतः यजमानस्य गौतोद्भवस्य உங்களுடைய பேரு வீட்டுக்காரர் प्रसाद सत्तम विशेष दिन दीप ज्योति अंबिका परिपूर्ण प्रार्थना मुखेन दीप पूजा समये ஒரு ஸ்ரீஷ்ய எம்பெருமாட்டியாக வீட்டிலிருந்து எங்களை எல்லாம் காத்து ரட்சித்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் சீதளா மகாமாரி நிறைந்த குருவாரத்திலே சண்டி ஹோம பெருவிழாவினை நடத்தி இன்று மாலையிலே நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அம்பிகைக்கு தீபலட்சுமியை பிரார்த்தனை செய்து திருவிளக்கு வழிபாட்டினை செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே எங்களுக்கும் எங்கள் கிராமத்தை சார்ந்த அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த ஆலயத்திற்கு வந்து சூரியனும் சந்திரனும் உள்ளவரை வழிபாடு செய்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் அழகு புகழ் பெருமை வலிவு துணிவு வாழ்நாள் வெற்றி எதனையும் நுகரும் தன்மை நல்ஊழ்வினை ஆகிய அனைத்து விதமான பேறுகளும் கிடைக்கப்பெற எல்லாம் வல்ல மகாமாரி அம்பிகையினுடைய பாதார விந்தங்களை இந்த வேளையிலே பிரார்த்தனை செய்து தீபலட்சுமியை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். கையில் இருக்கிற மஞ்சள் அரிசியும் மஞ்சள் புஷ்பத்தையும் அந்த விளக்குடைய பாத்திரம் போட்டுடுங்க. கையில தீப்பெட்டி எடுத்துக்கோங்க. எல்லாரும் தீபத்தை ஏற்றிக்கலாம். இப்போ எல்லாரும் விளக்கு பெருத்திட்டீங்களாமா? எல்லாரும் கையில 2 பூவை எடுத்துக்கங்க. திரும்ப வாங்கி சொல்லுங்க. சர்வமங்கல சர்வமங்கல மாங்கல்யே சிவே
सर्वार्थित साधके शरण्ये त्र्यंबके देवी नारायणी नमोस्तुते या देवी सर्वभूतेषु दीपलक्ष्मी रूपेण संस्थिता नमस्तस्यै नमो नमः या देवी सर्वभूतेषु दीपदुर्गा रूपेण संस्थिता नमस्तस्यै புஷ்பத்தை விளக்குடைய பாதத்துல போட்டுருங்க. அர்ச்சனை பண்றதுக்கு குங்குமத்தை கையில எடுத்துக்கங்க. ரெண்டு பூ எடுத்துங்க. அந்த தீபம் எரியுது பாத்தீங்களா, அது மாதிரி பாவனையை காமிச்சிட்டு கீழே வச்சிருங்க. தீபத்துல எரியுது பாத்தீங்களா, அது வந்து மகாலட்சுமி இருக்கா. மேல வந்து அப்படியே கையை கும்பிட்டுக்குங்க. சொல்றதை திரும்ப சொல்லுங்கம்மா. ரெண்டு புஷ்பத்தை எடுத்துக்கங்க. கையை கும்பிட்டுக்குங்க. சொல்றதை திரும்ப சொல்லுங்க. வேந்தன் உடன் பிறப்பு காந்தி மணி விளக்கு குடி விளங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு கொண்டேன். மாங்கல்ய பிச்சை மணி பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா. பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா. பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா. அருகினில் நின்றிடம்மா. குலத்தை காத்திடம்மா. விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே சிவே சர்வாத்திக சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கையில் இருக்கிற புஷ்பத்தை விளக்குடைய பாதத்தில் போட்டுருக்கா. உங்களோட கப்ப கையில் எடுத்துக்கோ. இடது கையில வச்சுக்கோ. வலது கையினால வலது கை மோதிர விரல்ல எடுத்து அர்ச்சனை பண்ணும். மோதிரம் போடுற விரல்ல எடுத்து சாகாயை நமஹ ஓம் சதாயை நமஹ ஓம் சுதாயை நமஹ ஓம் கன்யாயை நமஹ ஓம் ஹிரண்மயை நமஹ ஓம் லக்ஷ்மி நமஹ ஓம் நித்யபுத்தாயை நமஹ ஓம் விவாவர்யை நமஹ ஓம் அதித்யை நமஹ ஓம் திவ்யை நமஹ ஓம் திவ்யாயை நமஹ ஓம் வசுதாயை நமஹ ஓம் வசுதாரண்யை நமஹ ஓம் கமலாயை நமஹ ஓம் காந்தாயை நமஹ ஓம் காமாட்சி நமஹ ஓம் சிரோதம்பவாய நமஹ ஓம் அனுக்கிரகபராய நமஹ ஓம் அமிர்தாய நமஹ ஓம் தீப்தாய நமஹ ஓம் லோகசோக விநாசின்யை நமஹ ஓம் தர்மநிலையாய நமஹ ஓம் கருணாய நமஹ ஓம் லோகமாத்ரே நமஹ ஓம் பத்மப்ரியாய நமஹ ஓம் பத்மகஸ்தாய நமஹ ஓம் பத்மாட்சி நமஹ ஓம் பத்மகந்தின்யை நமஹ ஓம் புண்ணியகந்தாய நமஹ ஓம் சுப்ரசன்னாய நமஹ ஓம் பிரசாதமுக்யை நமஹ ஓம் பிரபாயை நமஹ ஓம் சந்திரவதனாய நமஹ ஓம் சந்திராய நமஹ ஓம் சந்திர சகோதர்யை நமஹ ஓம் சதுர்புஜாய நமஹ ஓம் சந்திரரூபாய நமஹ ஓம் சத்யை நமஹ ஓம் விமலாய நமஹ ஓம் விஸ்வஜனன்யை நமஹ ஓம் துர்க்கை நமஹ ஓம் தாரித்ர்யநாசின்யை நமஹ ஓம் பிரேதி புஷ்கரண்யை நமஹ ஓம் சாந்தாய நமஹ ஓம் சுக்லமால்யாம்பராய நமஹ ஓம் ஸ்ரீயை நமஹ ஓம் பாஸ்கர்யை நமஹ ஓம் பில்வலனயாய நமஹ ஓம் வராரோகாய நமஹ ஓம் யசஸ்வின்யை நமஹ ஓம் வசுந்தராய நமஹ ஓம் முதராங்காய நமஹ ஓம் ஹரிண்யை நமஹ ஓம் ஹேமமாலின்யை நமஹ ஓம் தனதான்யகர்யை நமஹ ஓம் சித்யை நமஹ ஓம் ஸ்திரைணசௌம்யாய நமஹ லக்ஷ்மீ நமஹ ஓம் வசுப்ரதாய நமஹ ஓம் சுபாய நமஹ ஓம் ஹிரண்யப்ராகாராய நமஹ ஓம் சமுத்திரதனயாய நமஹ ஓம் ஜயாய நமஹ ஓம் விஷ்ணுபத்ரியை நமஹ ஓம் மங்களாயை நமஹ ஓம் மங்களதேவ்யை நமஹ ஓம் விஷ்ணுவசஸ்திலாயை நமஹ ஓம் விஷ்ணுபத்ரியை நமஹ ஓம் நாராயண சமாச்சிரதாய நமஹ ஓம் தாரித்ர்யதோஷின்யை நமஹ ஓம் சர்வோபத்ரவாரிண்யை நமஹ ஓம் நவதுர்காய நமஹ ஓம் மகாகால்யை நமஹ ஓம் பிரம்மவிஷ்ணுசுபாத்மிகாய நமஹ ஓம் திரிகாலக்ய சம்பன்னாய நமஹ ஓம் புவனேஸ்வர்யை நமஹ லக்ஷ்மீ நமஹ ஓம் தான்யலக்ஷ்மீ நமஹ ஓம் வீரியலக்ஷ்மீ நமஹ
ஓம் விஜயலட்சுமி நமः ஓம் ஆதிலட்சுமி நமः ஓம் அன்னலட்சுமி நமः ஓம் கஜலட்சுமி நமः ஓம் குபேரலட்சுமி நமः ஓம் ஜனகாஸ்வரலட்சுமி நமः ஓம் மணிமாகி நமः ஓம் மணிமாகி நமः. ओम धान्यलक्ष्मी नमः ओम देवलक्ष्मी नमः ध्यायामि सर्वोपचारादोद्भजामि அடுத்த லட்சுமி கஜலட்சுமி ஓம் வித்யாலட்சுமி நமः ध्यायामि उत्तरी सम्पूजयामि प्रार्थ्याम् या देवी देवपूजने विद्यालक्ष्मी रूपेण संस्थिता नमस्ते 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 नमो नमः. प्रार्थ्यां प्रणतचूरे இதை வந்து 108 தடவை குங்குமத்தெல்லாம் அர்ச்சனை பண்ணணும். 2 வாழைப்பழம் வச்சு வெத்தலாம் சொல்லி பூஜை தீபாவளி பண்ணுங்க. என்ன வீட்டில் என்ன இருக்குதோ அதுவும் ஊருக்கார போய் தேங்காய் வாங்கிட்டா வாழைப்பழம் வாங்கிட்டா சொல்லாதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு பூஜை பண்ணுங்க. நல்ல தோல் இது மனசு ரொம்ப நாளைக்கு இது மாதிரி பூஜை கிடைக்குமா? கிடைக்காது. அடுத்தது தான் பார்க்க முடியும். இது மாதிரி நாதஸ்வரம் பார்க்கறதே திருப்பி இது மாதிரி தமிழ் சத்தம் கேட்கும்போது எந்த ஒரு மனோட அருளாலும் மகாலட்சுமி வழிபாடு பூர்த்தி. எல்லாரும் இருக்கிற கூப்பிங்க, எல்லாரும் சொல்லுங்க. சர்வமங்கல மாங்கல்ய சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே யா தேவி சர்வ பூதேஷு ஐஸ்வர்ய மகாலட்சுமி ரூபேண சம்சிதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை. சேர்ந்து பாடலாம். முதல்ல நான் பாடுறேன், பின்னாடி நீங்க பாடுங்க. திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே. பாடணுமா? போதியம் திருவிளக்கே மாலையில் ஒளி தரும் திருவிளக்கே மாலையின் ஒளி தரும் திருவிளக்கே காலையில் ஒளி தரும் திருவிளக்கே காலையில் ஒளி தரும் திருவிளக்கே சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம் சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம் சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம் திருமகள் வடிவே திருவிளக்கே திருமகள் வடிவே திருவி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். எல்லாரும் ஊருக்கு போகுதுங்க. அப்படி ஊருக்கு போகுதுங்க. விளக்காட்டம் அப்படியே விளக்கத்துக்கு வந்து தீபத்துக்கு வந்து ஊருக்கு கிளம்பிங்க. ஊருக்கு கிளம்பிங்க அப்படியே.
பத்தி காமிங்க முதல்ல. பத்தி எடுத்து விளக்கிட்டு காமிச்சுட்டு டம்ளர்ல தண்ணி இருக்கும். 2 பூவை தொட்டு அப்படி நீர் விளாடணும். தேங்காய் பழம் இருக்கும், சக்கரை பொங்கல் இருக்கும், வந்தீங்க அது நீர் விழாவும் தேங்காய் பழம் சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் நீர் விளாடணும். देवी स्तोत्र महिषासुरस्य निहन्यत् धूम्रलोचनदण्डवर्णकरक्तबीजपदां सदा दुष्टसिंहनिसिंहमर्दिनी वन्दितामरवन्दिते पुष्टयदुभक्तिकारिणि भद्रकारि नमोऽस्तु ते भद्रकारि नमोऽस्तु ते Oh
வேண்டும். கூட்டு வழிபாடு செய்து அவ்வளவு பெரிய சிறப்பு. இப்போ கலசம் சண்டிகாலத்தில் 35 கலசம் இப்போ ஒருத்தரா பேர் சொல்லுவாங்க, வந்து வாங்கிட்டு போவாங்க. அப்படியே அக்ஷரம் பண்ணி பாத்தீங்களா? அப்படியே குங்குமம் எடுத்துங்க, நெத்தியில வச்சுக்கோங்க, மாங்கல்யங்களை வச்சுக்கோங்க. கலசம் கொடுப்பதற்காக சாமிநாதன் அவர்கள் அதை எடுத்து முன்னாடி பாக்கி போகுது. இப்பொழுது நீர் கோவில ஒரு சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும். வீட்டுல போயிட்டு பொறுமையா விளக்க வச்சு ஒரே ஒரு திரியை மட்டும் ஏற்றி விடுங்க போதும். 5 முகமும் ஏற்றணுங்கிறதுல அணைஞ்சாலும் கோவில் சார்பாக தீர்த்தம் போடப்பட்டு அனைவருக்கும் குங்குமம் வழங்கப்படும். குங்குமத்தை வாங்கி நெத்தியில வச்சுக்கலாம். அப்படியே முன்னாடி சக்கரை பொங்கல் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து ஒரு சொட்டு வாயில போட்டுக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி சக்கரை பொங்கல் பிரசாதம் இருக்கும், அதை எடுத்து ஒரு சொட்டு வாயில வச்சுக்கோங்க. அந்த மஞ்சள் பிள்ளையார் பூஜை பண்ணதை நாளைக்கு குளிக்கும் போது மஞ்சள் சேர்த்து குளிச்சிடலாம். ஏப்பா இவங்களுக்குலாம் ஒரு கேரி பேக் இருக்கா? அரிசி அப்படியே வச்சிடணும். ஒரு மூடி ஒரு தேங்காவை தன் இலையிலேயே வச்சிடணும். ஒரு மூடி ஒரு தேங்காவை இலையில வச்சிடணும். கண்ணு இருக்கிற மூடியை எடுத்துக்கணும். ஒரு மூடி ஒரு பழத்தை அப்படியே வச்சிருங்க இலையிலேயே. பக்தர்களுக்கு அன்பான ஒன்றுகள் விழா குழுவின் சார்பாக அன்னதானம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. தவறாமல் அனைவரும் அன்னதானம் பெற்று செல்லுமாறு விழா குழுவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த விழாவுக்கு சிறப்பான முறையிலே ஒத்துழைப்பு அளிக்க அனைத்து தாய்மார்களுக்கும் காலையில் இருந்து பொறுமையாக ஆலயத்தில் அமர்ந்திருந்து ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த திருவிளக்கு விழாவில் வழிபாட்டிலே கலந்து கொண்ட அனைத்து தாய்மார்களுக்கும் மகாமாரி அம்பிகையினுடைய பரிபூரண அருள் கிடைக்கப்பெற்று வாழ்விலே அனைத்து விதமான நலன்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று பல்லாண்டுகள் வாழ இந்த வேலையிலே பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சியானது இத்தோடு நிறைவு பெறுகின்றது. தவறாமல் குத்து விளக்கை எடுத்து சென்று ஒரு தடவை கோவிலை சுத்தி வந்துருங்க. கோவிலை சுத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போங்க. அதற்கப்புறம் அன்னதானம் வாங்கிக்கங்க. நிகழ்ச்சியானது இத்தோடு நிறைவு பெற்றது. நாளை பால்குட அபிஷேக விழா இருக்கின்றபடியால் பக்தர்கள் தவறாமல் வீட்டிற்கு ஒருவராக பால்குடம் எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு வருகை தருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஒரு மூடி ஒரு அரிசியாக ஒருவர்